ஐயா என்ன விட்டுருங்கப்பா. உனக்கு அண்ணன் ஜிம் ஜாம் பிஸ்கட் போடுறேன், எங்களை பாதுகாப்பா கூட்டு போறியா? ஓகே எஜமான். ஃபைட் ரானா ஊ ஆன்றதுக்கு. யா தேங்க் யூ so much. ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கான். வணக்கம், நான் உங்க வாசன் டிடி ஃபாலோவர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்? நம்ம ஹரிஹர ஃபோர்ட் கிட்ட இருக்கோம். டேய் 1 2 3 சொல்றேன், தள்ள ஆரம்பிச்சிருங்க. ஓகே ஓகே 1 2 3. அப்பா ஓம் சக்தி. பயங்கர ஒரு ஓம் சக்தி. நாங்க ஓம் மாட்டிட்டோம். சக்தி. ஆக்சுவலி நேத்து நைட்டே வந்து பசங்க வரட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். சோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஓம் சக்தி தலங்க. போலமாடா. வணக்கம்டா மாப்ள, சென்னையில இருந்து மாப்ள வந்துட்டானே சொல்லு. இந்த தேன் மிட்டாய் வந்துட்டானு சொல்லு. பசங்க எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா சென்னையில இருந்து கிளம்பி வந்துட்டாங்க. டேய் எவ்வளவு நாள்ரா மிஸ் பண்ணனும் உங்களை. சத்தியமா ஆனா வீட்ல எல்லாம் இருக்கவே முடியலனா. 5 நாள் வீட்ல இருக்க முடியல. நானும் சைக்கோ எவ்வளவு புலம்பேன்னு தெரியுமா? யா அண்ணன் ரொம்ப மிஸ் பண்றோம் யா. நயா பண்றது அதே ஒரே வீட்ல இருந்து எடிட் தான் பண்ணிட்டோம். சோ எப்படியோ ஒரு வழியா வந்து பாத்தா கிளம்பி வந்துட்டாங்க. சோ வந்த உடனே சந்தோஷமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆக்சுவலி நேத்தே வந்து பண்ணா நாங்க ஹரிஹர ஃபோர்ட்டுக்கு பக்கத்துல போலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். இப்போ வந்து பண்ணா நாங்க நிறைய இடத்துல அசால்ட்டா வண்டி ஏத்திட்டு வந்துட்டோம். ஆனா அந்த இடத்துலயே வந்து பண்ணா நேத்து நைட் எங்களால வண்டி ஏத்திட்டு வர முடியல. ஆக்சுவலி நீ என்ன பண்ணிட்ட, நேத்து சைக்கிள் தான் ஓட்டினா, நேத்து நீ என்ன பண்ணிட்டா கொஞ்சம் லெஃப்ட் ஓரமா நீ ஏறிட்டு வந்துட்டடா. அதனால நீ அங்க ஏற முடியல. நான் நேத்தே பார்த்தேன் ரைட் ஹேண்ட் சைட்ல ஏறினா ஈஸியா ஏறிடலாமோ அப்படின்னு நினைச்சு ரைட்ல ஏத்தி பார்த்தங்க ஏறிடுச்சு. பட் அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு இடத்துல வந்து நான் லாக் ஆகிட்டேன். ஆனா இங்கெல்லாம் ஜீப் தான கரெக்ட்டா செட் ஆகும். ஆமா 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 அவங்க கரெக்ட்டா போறாங்க, கரெக்ட்டா வராங்க. ஆக்சுவலி டிடிஎஃப் இன்னைக்கு பிளான் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா காலையிலே எழுந்து கிளம்புறது தான் பிளான். பட் என்னன்னே தெரியலங்க, ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி தூங்க ஆரம்பிச்சுட்டேன். கிட்டத்தட்ட எத்தனை மலைங்களங்க ஏறணும், என்னால எந்திரிச்சு உட்கார கூட முடியல. ஆனா பசங்களை எல்லாம் எழுப்பி கரெக்டா சமைக்க சொல்லிட்டேன். பசங்க எல்லாம் சமைச்சு முடிக்கும் போது என்னால சுத்தமா முடியல. பசங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க, என்னால முடியவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே பிரஷ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டு மறுபடியும் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்பதாங்க எந்திரிக்க முடிஞ்சது. டைம் வந்து பண்ண ஒரு 3:20 பக்கம் ஆச்சு. மலை வந்து சின்ன மலை தான், நம்ம பல மலை ஏறிட்டோம் இல்லைங்க. அந்த மலைங்க கூட கம்பேர் பண்ணும்போது இந்த மலைங்க சின்ன மலைங்க தான். ஆக்சுவலி 1 hour தான் ட்ரக்கிங்னு யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க. அதை வச்சு நான் சொல்றேன். ரோட்ல ஒருத்தர் சொல்லிட்டு போறாருன்னு, பை ஃபுல் ரிஸ்க் ஃபுல் ரெயின் கமிங், எல்லாம் falling down, both fall. நான் தூங்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்களா both falling down. ஏய் both சொல்லிங்க, bothனா அது தமிழ் தானே. கீழ உள்றத சொல்றாரு. நான் இப்படி உள்றாங்க அப்படி, அது நமக்கு தெரிஞ்ச மொழியில நான் சொல்றேனா. எனக்கு நமக்கு நீங்க வரலன்ட்டீங்க போல. இப்போ நீங்க வர்றது இல்ல. நோ, அது ரொம்ப பயம் நம்மளுக்கு. இப்ப தேன் மிட்டாயும் கிறிஷும் வந்து பண்ண வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி தேன் மிட்டாய் ஏன் வர்றது இல்லன்னா கிறிஷு ஏன் வர்றது இல்லைன்னு சொல்றீங்க. கிறிஷுக்கு வந்து பண்ண இந்த ட்ரக்கிங் பண்ணி போர் அடிச்சு போயிடுச்சான். அது நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன மலையெல்லாம் ஏறது கிடையாது. ஃபுல்லா வண்டி பிரேக் டவுன் ஆகி டயர் மாத்திட்டு இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி சின்ன மலையெல்லாம் ஏறது இல்லண்ணா. நீங்க இதுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் போய் நம்மளை கூப்பிட்டு. மலை சின்னதுதாங்க. மவுஸ் என்ன வருது சொல்லுங்க பாப்போம். மலை வந்து சின்னதுதானாமாங்க, ஆனா ரிஸ்க் வந்து பயங்கர ஜாஸ்தியா. அதுவும் இல்லாம எப்பவுமே மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஃபுல்லா வந்து ஸ்லிப்பரியா இருக்காமாங்க. என்ன சீசன்ரா? பாரிஸ் சீசனா? அதான் ரெய்னி மான்சூன். பாரிஸ்னா மான்சூன் கிடையாதுடா. பாரிஸ்னா இல்லடா, பாரிஸ்னா பனின்னு அர்த்தம்டா. இல்லனா மலை. ஓ அப்புறம் அன்னைக்கு பாரிஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தது மழையை தான் சொல்லியிருக்காங்களா? மழை வந்தா ரிஸ்க் ஆயிடும்னு சொன்னாங்களா? நான் ஃபுல்லா மிஸ்ட் வந்துட்டாதான் ரிஸ்க் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டேங்க. ஏன்னா ட்ரக்கிங் பண்ணும் போதுங்க ஃபுல்லா மிஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு வந்தோமே, தம்பிங்கெல்லாம் அப்படியே சறுக்கிட்டு வந்தாங்களே, அந்த இதுதான் பாரிஸ்ன்னு சொல்றாங்கன்னு நினைச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா அது பாரிஸ் கிடையாதான், மழைய பேரு தான் பாரிஸா. டேய் இப்ப நீங்க 2 பேரும் உண்மையாவே வரலையாடா? சோ தேன் மிட்டாய்க்கு வந்து இது ரொம்ப ரிஸ்கா இருக்கும்னா அதனால நான் வரல அப்படிங்க. நீங்க என்ன நம்ம மவுஸ குறைச்சு விட்டுறீங்க. நமக்கு வந்து இது ரொம்ப ரிஸ்க் கம்மி, ரிஸ்க் அதிகமான மலையில தான் நம்ம ஏறுறது. நீங்க வேற அப்ப நாளைக்கே கூட்டு போயிட்டு விடுங்க எவரெஸ்ட்ல விடக்கூடாது, பைரவ காட்ல விட்டா. அச்சோ டேய் என்ன மாதிரி ட்ரக்கிங் நினைக்கிறடா. பைரவ காட் ஃபோர்ட் ட்ரக்கிங் அடி தூள். அதாவது டிடிஎஃப் மகாராஷ்டிராலேயே டஃபஸ்ட் ட்ரக்கிங் தான் பைரவா காட் ஃபோர்ட். ஓகேங்களா, அதை நம்ம எப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டோம். பட் பயங்கர டஃபா இருந்துச்சுங்க. சரியான டஃப். ஆனா தம்பிங்கெல்லாம் இல்ல, நீ வா பாத்துக்கலாம். இல்லண்ணா ஸ்லிப்பர் வேற நம்மளது. ஸ்லிப்பரே வேணாம் உனக்காக, நானும் என் ஷூ எல்லாம் கழட்டி வச்சுட்டு வரேன். எல்லாருமே ஷூவை கழட்டி வச்சுட்டே வரும். சொன்னார் ஞாபகம் இருக்கா? நான் சொல்றது கேளு, நம்ம 4 பேரும் சேர்ந்து ஜாலியா ஏறலாம். உன்னை என் பக்கத்திலேயே வச்சுக்கிறேன், உனக்கு எதுவுமே நான் பாத்துக்கிறேன்.
நான் இவனுக்கு பிளானே என்ன தெரியுமா, நீங்க தூங்க விட்டு குஜராத் தூக்கிட்டு போயிடலாம், அப்படிதான் பிளான் இவனுக்கு தெரியும். பிளானே நல்லா தூங்க விட்டு எல்லாம் இப்ப வேலையே. பசியில தூங்குனா கூட பசிக்குதுன்னு சொல்லி எந்திரிச்சிடுவோம்னு சொல்லி சாப்பாடை லைட்டா பிரஷ் பண்ணுங்கண்ணா, ஆனா வாங்கினா லைட்டா பிரஷ் பண்ணுங்கண்ணா, ஆனா இந்தாங்கண்ணா அப்படியே வாயில வாங்கிக்கோங்கண்ணா. ஐயோ அது வேற மாதிரி இருக்கேன். ஆனா இந்தாங்கண்ணா வாயில சாப்பாடு மட்டும் வாங்கிக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்ட வச்சுட்டு மறுபடியும் தூங்க வச்சுட்டு அவன் இதே இருக்கானுங்க. அப்புறம் எந்திரிச்ச உடனே ஆனா ஏன்னா எந்திரிக்க தூங்குங்க அவனு கொண்டுருவோம் உங்களை. அப்படி இப்படின்னு சொல்லிடலாம் அண்ணங்கிட்ட. நான் மகாராஷ்டிரா போதுனா எதுனா சொல்லி இல்லைங்க. உண்மையை சொல்ல போனா மகாராஷ்டிரால அடா இந்த மாதிரி நேச்சரா எக்ஸ்ப்ளோர் பண்றது, அட்வென்ச்சரா இருக்கிறது எனக்கு ரொம்ப எப்பவுமே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இங்க மகாராஷ்டிரா ரொம்ப ஜாஸ்தியா, அதனால ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. டைம் வச்சுக்கிட்டே ஆச்சு 3:30 ஆச்சா. 3:36 ஒரு 4 மணிக்கு ஏற ஆரம்பிப்போம்னு வச்சுக்கலாம். 5 மணிக்கெல்லாம் ஏறிடலாம்னு நினைக்கிறேங்க. பார்ப்போம். 6 மணிக்கெல்லாம் கீழே பயங்கர ரிஸ்கா இருக்குமாமாங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி என்னன்னா இது ஃபுல்லாமே 85 டிகிரிஸ் தான். படிக்கட்டு எல்லாமே செங்குத்தா இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லா மழை பெய்யுது இல்லைங்க, அதனால ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கும். நார்மலாவே எல்லாத்துக்குமே கஷ்டமா இருக்கும். நமக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம கேமரா எல்லாம் எடுத்துட்டு போறதுனால. பாத்துக்கலாம் விடுங்க. டிடிஎஃப் கேமராலாம் எதுக்கு எடுத்துட்டு போறேன்னா டிடிஎஃப் ஒரு நல்ல ஒரு வியூ காட்டணும். பசங்க வீட்ல இருந்தே நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்க. ஸோ வந்து ஒரு அட்வென்ச்சர் பண்ணணும், பயங்கர அல்டிமேட் பண்ணணும். பட் சில பல சூழ்நிலைகள்னால போக முடியாம இருக்கும். எனக்கும் நிறைய இடத்துக்கு போகணும்னு ஆசைங்க. ஏன்னா யூடியூப்ல தான் பார்த்து அப்போ அப்படி நான் போன மாதிரி ஒரு ஆசையை தீர்த்துப்பேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை காட்டணும் அப்படின்னு சொல்லி தாங்க அந்த கேமரா இந்த கேமரா அப்படின்னு சொல்லி அல்டிமேட் பண்ண போறோம் இன்னைக்கு. பட் அதெல்லாம் கேரி பண்ணிட்டு போய் வீடியோ ஷூட் பண்றது அப்படிங்கிறது தான் ரிஸ்க். சில ஆப்போசிட்ல மலையே தெரியல பாரு, எல்லாம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அன்னைக்கு பைரவ காட் ஃபோர்ட் ட்ரெக்கிங்க்கு இவன் கிறிச்சு வரவே மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தான். நானும் விட்டுட்டேன் சரி அப்படின்னு சொல்லி. அப்புறம் நாங்க கிளம்பி போகும்போது ஆசை வந்துருச்சு அவனுக்கு. சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லினா, அப்புறம் சரி வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டோம். ஆனா உண்மையாவே வர்த்தா இருந்துச்சுடா. சும்மா கேட்டு பாரு. 100% இல்லனா 1000% அது பெரிய ஒரு இதுயா எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ல. வருமாவா பைரவா காட் ஃபோர்ட் ட்ரெக்கிங் என்ன மாதிரி இருந்துச்சு ட்ரெக்கிங். ஓகே, டிக்கெட் 30 ரூபா, கேமரா சார்ஜஸ் 100 ரூபா. ஓ அதே தான் மேல ஹிந்திலயும் போட்டிருக்காங்களா. ஹார்ன் அடிப்போமா? என்ன ஹார்ன் அடிச்சா மூடுறாரு, அவர் இழுக்கிறாரு. ஜன்னல்ல கயிறு போட்டு வச்சிருக்காரு பாரு. நானும் சிஸ்டம் டென்ட் அவைலபிளா 24x4 ஹரியர் ஃபோர்ட் கான்டாக்ட். யாரா வெளிய போங்க. 3 பேர். யோ 2 சைக்கோ 4 பேர்டா. சைக்கோ ஃபன் பண்றோம். 4 டிக்கெட் வாங்கிட்டு வந்து அந்த காசு வேஸ்ட் பண்ண முடியுமாடா? வாழ்க்கையில காசுங்கிறது எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கடா. டிக்கெட் வாங்கியாச்சுடா. சரி அப்ப கிறிஸ்டியன் மட்டும் இருக்கட்டும், நம்ம போயிட்டு வரலாம். அவன் ஆல்ரெடி போய் பயங்கர டயர்டா இருக்கான். டேய் चलो 3 டிக்கெட் 2 யோ 3 டிக்கெட்ஸ் 3 டிக்கெட்ஸ் 1 கேமரா. என்ன விட்டுருங்கண்ணா. ஐயா என்ன விட்டுருங்கப்பா. ஓகே கெட் ரெடி. எங்க நம்ம போறோம்? ஒரு 4 டிக்கெட் வாங்கிட்டு போலியே. சச்சோ காசு வேஸ்ட் பண்ண மாட்டான்டா கிறிஷ், எனக்கு தெரியும். தேன் மிட்டாய் வேஸ்ட் பண்ண மாட்டான். தேன் மிட்டாயை பத்தி தெரியாதாடா? அவன்ச்சே வாய்ப்பே கிடையாதுடா. நமக்கெல்லாம் அந்த பணம் அருமை தெரியும்டா. அப்படி இருக்கும்போது பணத்தை ஏதாவது 1 ரூபாய் கூட நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். அண்ணன் என்ன பத்தி கேட்டா புரிஞ்சிருக்காரு. அண்ணன் டிக்கெட் வாங்குறதுக்காக என்ன பேர்றேன் சொல்றேன். என்ன சொல்றான்? 300 ரூபாடா. ஒரு சைபர் ஏத்திட்டீங்க. பாத்தியா 30 ரூபா இருந்தாலும் 30 ரூபாடா. அந்த 30 ரூபா இல்லாம கஷ்டப்பட்டிருக்கியாடா நீ? என்னடா கஷ்டப்பட்டிருக்க? இல்ல சொல்றேன், அந்த 30 ரூபா இல்லாம என்னடா கஷ்டப்பட்டிருக்க? சாப்பாட்டுக்கு காசு இல்லாம கஷ்டப்பட்டு. சாப்பாடுக்கு காசு இல்லாம நீ கஷ்டப்பட்டிருக்க மாட்டே. ஏதாவது ஒரு பொண்ணுக்கு சாக்லேட் வாங்கி தராம கஷ்டப்பட்டிருப்ப. ஜிபே பண்றதுக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு அதெல்லாம் முடியாம கஷ்டப்பட்டு கேட்பாங்க. இப்ப எல்லாம் கிண்டர் தாய் தானே கேக்குறாங்க. அது கூட தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஐயோ பொண்ணுங்க கிட்ட பேசக்கூடாது. நான் சின்ன பையனா இருக்கும் போதுங்க கிண்டர் ஜாய் எதுக்கு வாங்குவேன் தெரியுமா? அந்த ஆப்போசிட்ல இருக்கிற சாக்லேட் பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பொம்மை ரொம்ப பிடிக்கும். 50 ரூபாடா. சின்ன வயசுல இல்லையா? இங்கே வண்டியை பார்க் பண்ணிட்டு போனோம் புள்ளையடா. பார்த்து பக்குவமா போயிட்டு தேனே டிக்கெட் வாங்கிட்டு தேனே. நான் உண்மையா சொல்றேன்னா தூங்க கூட நான் கீழே வந்துட்டேன்னா அப்புறம் நான் என்னன்னா பண்ணுவேன். நான் இருக்கேன்டா சொல்ல விட்டுற மாட்டேன். வா
அண்ணா ம் இது ரெண்டுத்துல தான் ஒன்று தருங்கண்ணா. சிவனோட வேண்டிட்டு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கேன் இப்போ. சரிடா. அவனை ஓடி வந்துட்டு இருக்கான் படையெடுத்து. அண்ணா நீ உங்களுக்கு கைக்கு பின்னாடி எழுதிக்கோ, அப்பதான் நான் நம்புவேன். என்ன கைக்கு பின்னாடி நான் வருவேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி போடு. அதை நான் தொடுறேன். இல்லடா கிறிஸ்டி, நான் உனக்கு கிறிஸ்டிக்கு சொல்றேண்ணா. நான் அவன் சாட்சியா இருக்கட்டும், ஓகேவா? சரிடா. பார்க்க பண்ணோம். ஓம் நம சிவாய. வரண்ணா. ஓம் நம சிவாய. சின்ன வயசுல இருந்தேடா நல்ல விஷயங்களை இதுல தான் வைப்போம், கெட்ட விஷயங்களை இதுல தான் வைப்போம். புரியுதா? அந்த ஒரு இதுல தான் நான் தொட்டேன். அதான் தென் டையோ வரையாடா. ஐ அம் கமிங். அவ்வளவுதான்டா. வெரி குட். நம்ம பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் எல்லாம் அசால்ட்டா பண்ற ஆளுங்க நாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சிட்டி ஆஃப் அட் லாஸ்ட் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. கீழே இறங்கிட்டு நடந்து போகும்போது vlog கண்டினியூ பண்றோங்க. ஆக்சுவலி ரெண்டுல ஒண்ணு தொடுங்கண்ணா, அது சிவன் வாக்குண்ணா, அந்த வாக்கை நான் மீற மாட்டேனா அப்படின்லாம் சொல்லிட்டுங்க. இப்போ வந்துட்டா நான் வரலண்ணா டேய் சிவபெருமானையோட வாக்கை மீறாதரா அப்படின்னு சொல்லி தம்பிங்களை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கோம். இங்க வாடா, 4 மணி நேரம்லாம் ஆகாதுடா, வாடா. அதுக்கப்புறம் நான் ஷூஸ் கொடுத்தேன். ஷூஸ் வந்து பண்ண தம்பிங்க போட மாட்டாங்களாம். ஏன்டா ஷூஸ் போட மாட்டீங்க? நான் ஷூ ஸ்கூல் படிக்கும் போது போட்டது, அதோட இப்போ வேற இந்த ஆஃபீஸ் மீட்டிங்க்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்றது. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். என்னடா சொல்றேன், ஷூ போட்டு ஃபீல் பண்ணிட்டு அப்படிங்கிற பட்சத்தில் ஷூவே தான்டா போட்டு பழகுவேன். எல்லா காஸ்டியூமுக்குமே நீ வந்து இதுதான் பண்ணுவியா? டேய் செம்ம ஸ்டைலா போட்டிருக்கியடா, நல்லா இருக்குடா செல்லுக்குட்டி ஸ்டைலா. சாப்பாடு, ஸ்நாக்ஸு, ப்ரெட்டு, வாட்டர் பாட்டில்ஸு, ஹைட்ரேஷன் வாட்டர் பாட்டிலு எல்லாமே வந்து பண்ணி இந்த ஒரே பேக்கில் வைக்க முடியல, ரொம்ப வெயிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி 2 பேக்காக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலான்னு. வேறு எங்ககிட்ட பேக்கே இல்லை, இந்த பேக் தான் இருந்துச்சு. இது என்ன பேக்குன்னு வந்து பண்ணால் நம்மளோட தூங்குறதுக்கு பெட்ஷீட் இருக்கும் இல்லைங்க, பெரிய பெட்ஷீட்டில் அதை வந்து ஸ்டோரேஜ் கம்மி பண்ண வைக்கணும்னு இந்த மாதிரி ஒரு பேக். இதுவே ஸ்டோரேஜ் கம்மியாக தான் இருக்கும், அதை மடித்து உள்ளே வச்சுட்டோங்கிற பட்சத்தில் ஸ்டோரேஜ் ரொம்ப சின்னதாக காம்பாக்டபுளாக இருக்கும். ஸோ ட்ராவல் யூஸஸ்க்காக போர்ட்டபுளாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்கி வச்சோம்னா இந்த பேக் மட்டும் தான் இருந்துச்சு. அதனால் இந்த பேக்குள்ளே நாங்கள் எல்லா பொருட்களும் வச்சுக்கிட்டோங்க. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஈவினிங் 4:30 ஆச்சு. ஸோ வந்து என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். பட் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, வரும்போது வந்து எங்களோட டிக்கெட்டை கேரி பண்ணிட்டு வரல. இப்போ இறங்கி போகணுன்னா அவ்வளோ தூரம் போகணும். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அப்படியே வந்துட்டோம். ஸோ அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு வர தெரில, பார்த்துக்கலாம். ஆக்சுவலி வந்து காலையிலே வந்திருந்தால் இன்னும் பயங்கர அல்டிமேட்டாக இருந்திருக்கும். பட் பிரச்சனை இல்லைங்க, சாயந்தரமும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ப்ளீஸ் சூஸ் த ரைட் பாத் அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறம் மித்ததெல்லாம் ஹிந்தியில் என்னமோ போட்டிருக்காங்க. கொஞ்சம் இருட்டினாலும் பரவாயில்லைங்க, நம்ம தேன் மிட்டாய்க்கு வெயிட் பண்ணி தேன் மிட்டாயை கூப்பிட்டே போகலாம். ஏன்னா தமிழ்நாடு கொஞ்சம் முடியல. தெனே நான் சொல்கிறத கேளு, தம்பி வந்து மறுபடியும் வரலன்னு சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், மேலே ட்ரக் பண்ணி விச் வே திஸ் ஒன்? yeah, thank you. It's very slippery, go slow. yeah, thank you so much. ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கான் இவங்க சொல்கிறாங்க. பார்த்து Camera save so much monkeys are there. ஓ ஃபைன். ஏய் மங்கீஸ் நிறைய இருக்காண்டா, ரொம்ப ஸ்லிப்பரி டாபி பேர். ஐ அம் கோயிங் நோ. டேய் வாடா. நோ நோ லூமி. ஐ அம் கோயிங் ஹோம். வா 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 வா, கை கொடு கை கொடு. நான் அதெல்லாம் ஏறவே முடியாதுடா, நீங்க வேற போடா வா 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 வா. ரிஸ்கா இருக்கிற இடத்துல இருந்து கூட நீ ரிட்டர்ன் போய்க்கோடா. இதே ஐயோ அங்க போய் அண்டா குண்டா போட்டு வச்சிருக்காங்க. அண்டா குண்டா போட்டு வச்சிருக்காங்களா? ஏன்னா இந்த மாதிரிலாம் மலை ஏறலன்னா அப்புறம் எப்படிடா ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு குறைப்பேன். ஆக்டிவிட்டி ஆஃப் இன்ஸ்டா 360 என்னடா? அக்கவே தடுமாறுறாங்க. அக்கா தடுமாறுனா உனக்கு என்னடா? வாடா வாடா போலாம். நான் வேலைக்கு ஆக மாட்டான் போல, நான் போயிடலாம். நம்ம ஃபாஸ்ட்டாக ஏறிடுவோம், அவனும் கொஞ்சம் தப்பி வரான். அப்புறம் இந்த மாதிரி மலை ஏறலன்னா அப்புறம் எப்படிடா ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு குறைப்பேன்? அவன் குறைக்க மாட்டான், அவ்வளோதான். நான் வீட்டில் தூக்கிட்டு இருப்பேன். சரி ஸ்டிக்கை கொடுறா, முத்தம் கொடுக்குறியா? ஸ்டிக்கு வீசுடா. ஸ்டிக்கெலாம் வேணாண்ணா, அப்படி வீசக்கூடாது எப்பவுமே. ஸ்டிக்குங்கிறத இப்படி பிடிச்சி இப்படி தான் கொடுக்கணும். எப்படிடா இப்படி இப்படி கொடு. மைக்கா? ஆமாண்டா மைக்கா, நான் வேறு மாட்டி வச்சுருக்கேன்டா. மைக்கே இப்போ எடுக்க போகிறது இல்லை. ஆக்சுவலி டிடிஎஃப் அந்த பொண்ணு வந்து மேலே வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது, அண்ட் வந்து குரங்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்த்து பத்திரமாவே நம்ம போய்க்கணும். ஏன்னா கேப் மாட்டியிருக்கோம் அண்ட் வந்து பேக்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் பிடுங்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலி 4:30 தாங்க ஆச்சு, பட் இப்போவே நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த காட்ஸ் பேர் ஹரிஹர காட். ஆமாடா. டோன்ட் ஃபீட் வைல்ட் அனிமல், ஸ்டே ஆன் பீட்டன் பாத். போ ஷூக்குள்ளே தண்ணி போகாமல் பார்த்துக்கணும். அன்றைக்கி நம்ம
பைரவா காட் ஃபோர்ட் ட்ரெக்கிங் போனோம் இல்லைங்க. ஃபோர்ட் ட்ரெக்கிங் மேலே போயிட்டு ஷூலாம் ரொம்ப ஈரமாக இருந்துச்சு. ஷூலாம் கழட்டி பார்த்ததுக்கப்புறம் கால் ஃபுல்லாமே அப்படியே ஒரு மாதிரி கொதன்னு ஆயிடுச்சு. இதில் எந்த வழியிலேருந்து வராங்களோ அந்த வழியில் நம்ம போகலாம். இப்படி தானே வருவாங்க, இப்படி தானே போகலாம். எப்படி சொல்கிற இப்படி தானே? பாதை பெருசாக இருக்கும் போதே அப்படி தான், சின்ன பாதை கன்ஃபார்ம் தெரியுமா இந்த வழி தானா? சவுண்டு தான் கேட்குது. தண்ணி சவுண்டு தானடா எனக்கு கேட்குது. கப்பல் சவுண்டு அச்சு இருக்குண்ணா, கப்பல் அச்சு. தேன் மிட்டாயை நானும் ரொம்ப கம்பல் பண்ணி தாங்க கூப்பிட்டுருந்தேன். பட் இருந்தாலும் ரொம்ப அநியாயத்துக்கு கம்பல் பண்ணக்கூடாது இல்லைங்க. தம்பினால் முடியலங்கிறான், அதனால தான் புரிஞ்சுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். கன்ஃபார்மாடா? ஏன்னா ஒருத்தங்களாவது இறங்கி வந்துட்டு இருப்பாங்களேடா இந்த வழியாக இருந்தா. எப்படி போகுது பாரு. ரெண்டு வழி பிரியுது, இந்த வழியாக தான் இருக்கும். செல்லம் வழுக்கும், பார்த்து வா. ம் வரலாம். மேலே கோவில் இருக்கு போலடா. எடுத்துக்கிட்டேன். அப் சைட், தட் சைட். யா, தேங்க்யூ ஸோ மச். இதுனா கூட பரவாயில்லண்ணா. 80 டிகிரியில் ஒரு கால் தூக்கி வைக்கும் போதும் அப்படி பிடிக்கும் தெரியுங்களா? ஆமாம். ட்ரக்கே இப்போ நம்ம ஏறுற அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா பிடிக்கும். ஆமாம், நான் ட்ரக்கே பண்ணதில்லை, நான் இப்போ பண்ணுறேன். நல்லா ட்ரக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி பிடிக்காது. ஆமாம். சொல்லுங்க. மேலே பேக் எடுத்து போகாதீங்க, ஆஹா செஞ்சிரும். ஐயோ நல்லா இருக்கே, கேட்குறக்கே நல்லா இருக்கே. நான் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிட்டேன். வீடியோலாம் பார்த்துருக்கேன். ஐயோ ரொம்ப நன்றி ப்ரோ. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு ப்ரோ. வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? ஆமாம் ப்ரோ, அதான் நடக்க பழகிட்டேன். நீங்க போகும்போது பாருங்க, ஃபுல்லா மங்கி இருக்கு. ஓகே, பேக் நீங்க கொண்டு போனீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுரும். என்ன ப்ரோ சொல்றீங்க? அப்புறம் என்ன பண்றது? ஒரு 30-40 மங்கி இருக்கும், எதுவும் பண்ண முடியாது. 30-40 மங்கியா? நீங்க கேமராலாம் எல்லாத்தையும் கழட்டி தூர போட்டுரும். அப்புறம் நீங்க பேக் என்ன பண்ணீங்க? எல்லாத்தையும் கழட்டி தூர போட்டுருச்சு, எல்லாத்தையும் புறக்கி எட்டு வந்து. அச்சச்சோ, என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் புறக்கி எட்டு வந்திருக்கு. சரி, இதான் சிச்சுவேஷன் மேல. ஓகே ப்ரோ, சேஃபா இருங்க. ஓகே, கண்டிப்பா, தேங்க்யூ. 30-40 மங்கி இருக்குமாமாங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறாங்க. 2 மங்கிஸ் தனியாக வந்தாலே ஒன்றும் பண்ண முடியாதுடா. சி, என்ன வளர்றேன். தலையில் மாட்டி வச்சுருக்கேன்டா, தலையில் இருக்கிறது பிடிக்கிட்டு போயிடும்டா. இப்போ கழட்டி வச்சு நம்ம பசங்களுக்கு காட்ட முடியாது. 2 விஷயம் சொல்கிறான், 3 விஷயம். பகுத் டேஞ்சர் ஹே, ஸ்லிப்பரி ஹே, மங்கி ஹே. மூஞ்சில தான் உடம்புல ஏதாவது கோடு போட்டுரு போதுடா. பேக் கொடுக்க மாட்டியா? இந்த வாங்கிக்கோ. குச்சி வச்சு அச்சா மொத்தம் சேர்ந்துருங்களே. குச்சி வச்சுலாம் தெரியாமல் கூட இப்படி ஓங்கிட கூட கூடாது அப்படிங்க வாய. கமான், உன்னால் முடியும், வா. ஃபுல்லாக மிஸ்டடா. பே உதர் தட் பை. தேங்க்யூ. அவனுக்கு ஒரு பிஸ்கெட்டை போட்டு நம்ம ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம். எப்படி மங்கி கூட சண்டை போடணும் நீ தான். அவனா மாப்பிள்ள, உனக்கு அண்ணன் ஜிம் ஜாம் பிஸ்கட் போடுறேன், எங்களை பாதுகாப்பாக கூப்பிட்டு போறியா? ஓகே எஜமான். கட்டளை மட்டும் விடுங்க, ஒரு மங்கி உங்ககிட்ட நெருங்க விட மாட்டேன். எல்லாம் ஓகே தான், ஆனால் பிஸ்கட்டை வைக்கல போலையாடா. வைக்க சொன்னேனே, சாப்பிடுவியா? வேஸ்ட் பண்ணிட மாட்டியே. நல்லதுதானா இல்லை நீங்கள் ஏமாத்துறீங்களா? ஐயோ, ஏய் வாங்கல, நீ நல்லா இருக்கும்டா. சாக்லேட்லாம் போட்டு வச்சிருக்கேன்டா அண்ணன், உண்மையாக நல்லா இருக்கும்டா. அவன் சாப்பிட மாட்டான் போல, விட்டுரு. டேய், அந்த பேக்குள்ளே இருக்கான்னு பாரு. மூச்சு வாங்குது. அப்படியே பிஸ்கட் பேக்கெட் இதில் தான் இருக்கு, குடிச்சல. அவனை இந்த ஜிம் ஜாம் பிஸ்கட்டை மட்டும் சாப்பிடாம இரு. நீ உண்மையான நாயே இல்லை. இப்போ பார்க்கலாம் பாருங்க, இதுதான் நம்ம ஃபுட்டே. இல்லை, அந்த கவர் சவுண்டு கேட்ட உடனே பையன் குஜால் ஆகிட்டான் போல. எனக்குன்னே வருவீங்களாடா? கேட்ச். போங்க. அடா பாவி, ஜிம் ஜாம் பிஸ்கட்டி நீ வேணான்ட்டியா? நீ என்னை காப்பாற்றவே வராதா? எனக்கு நீ வேணாம், உள்ள விட நாங்களே சாப்பிட்டு உடம்பு ஏற்றிக்கிட்டு அந்த மங்கி கூட சண்டை போடுறோம். ஏய், இந்த பிளாஸ்டிக் பாட்டில் யார் கீழே போட்டுது? என் மரியாதை காப்பாற்றிட மாப்பிள்ள. சாப்பிட்டானா? இதுக்கு மேலே பேசாத.
சாப்பிட்டானா? இல்லை. ஆக்சுவலி டிடிஎஃப் இப்போ வந்து நம்ம எந்த கேமராவில் வ்ளாக் பண்ணிட்டு இருக்கோம்னா கையில் பிடிச்சிருக்கோம்லங்க, இதை இன்ஸ்டா 360 X4 மாடலு. ஆல்ரெடி ஒரு X4 மாடல் வச்சுருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டில் அது வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸில் டேமேஜ் ஆகிடுச்சு. சீரியஸாகவே இன்ஸ்டா X4 வந்து ரொம்ப ஒர்த்து. நானும் அதை வந்து ரிப்பேர் பண்ணுன்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் வந்து அதை வந்து டெல்லி கிட்ட இருக்கிற இப்படி தான், பட் அதை வந்து டெல்லி கிட்ட இருக்கிற நொய்டாவில் தான் கொண்டு போய் ரெடி பண்ண வைக்க முடியுமாம்மா. இன்ஸ்டா 360யோட சர்வீஸ் சென்டர் இருக்காமா. சரி அங்கே போகும்போது ரெடி பண்ணலான்னு தான் எடுத்துகிட்டு வந்தேன். பட் இங்கே வந்து பயங்கர அல்டிமேட் பண்ணும்போது அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் பயங்கர குவாலிட்டியில் காட்ட முடியலையேன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் இன்ஸ்டா 360 X4 புது கேமரா வாங்கிட்டேன். இது ரொம்ப புதுசுங்க, இன்றைக்கி தான் எடுத்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ குரங்கு வேறு இருக்குன்னு இருக்காங்க. சப்போஸ் இது ஏதாவது பண்ணிடுச்சுன்னா அவ்வளோதான், எனக்கு மனசே விட்டுருவேன் நான். சூப்பரான கிளைமேட்டு, பயங்கர தென்னாடுடைய சிவனே போட்டு நாட்டவருக்கு இறைவா போட்டு. கண்ணு ரெண்டு ஷார்ப்பாக வச்சுட்டு அந்த 40 குரங்குங்களை தேடிட்டு இருக்கேங்க. இங்கே இருந்தால் ஜம்ப் பண்ணி பிடிங்கிற போகிறானுங்க இந்த கேப்பையும் கேமராவையும். டிடிஎஃப் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து இருட்டினாலும் பரவாயில்ல, எப்படியாவது ஹரியாரா ஃபோட்டோ கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க ஈவினிங் டைம் ஏறிட்டு இருக்கோம். ஏன்னாங்க ஆல் ஓவர் இந்தியாங்கிறது எவ்வளோ பெருசு. அதில் எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாள் விட்டு 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 பண்ணோம்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அழகாக ஒரு சேவலோ கோழியோ போகுதுடா. வாவ், பார்த்துடா. நமக்கு முன்னாடி எப்படின்னா இப்படி அழுத்தி இப்படி முன்னாடி போகணும், இப்படி அழுத்தி இப்படி முன்னாடி வரணும். ஆக்சுவலி 2 ஸ்டிக் வச்சுக்கணும், ஒன்று முன்னாடி அமுக்கணும், பின்னாடி தள்ளணும். சில்லுன்னு இருக்குங்க, சூப்பராக இருக்குது. சைக்கோ குரங்கு கூட்டம் மட்டும் நம்ம பொருட்களை புடுங்கிறதுக்கு ஓடி வந்துச்சுன்னா அப்படியே ஓடிடணும். ஓகே, நீ கையில் வச்சுருக்க ஸ்டிக்கை அதை பயப்படுத்துறதுக்கெல்லாம் ஓங்கிடாத, அப்போ தான் அது இன்னும் வெறியாயிடும். ஆமாம் செல்லம், பார்த்தே வா. மூச்சு வாங்குதுன்னு என் வாட்சை சொல்லு. ரிலாக்ஸ் ஆகிட்டு போ. காட்டு வாட்சை உண்மையாக அப்படியா சொல்லுதா? இப்போ தான் வைப்ரேட் ஆயிடுச்சு. ஏன்டா வாட்ச் சொல்லும். இன்னத்தில் என்றைக்குமே நான் வாக் பண்ண சொல்லுவேன், நீ வாக் பண்ண மாட்டேன். நீ ஏன் வாக் பண்ணுற? எத்தனை ஸ்டெப்ஸ் நான் வைக்கிறோம் கூட கணக்கு சொல்லுவேன். தெரியும். தம்பிக்கு வெயிட் பண்ணி கூப்பிட்டு போகலாங்க. கொஞ்சம் நம்ம வேகமாக போனால் தான் நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தம்பியும் கொஞ்சம் கூடவே வருவாங்க. பார்த்து வச்சலாம். நல்லா அழகாக மிஸ்ட் கவராக இருக்குங்க. வழியே பாருங்களேன், ஜம்மன் இருக்குல்ல. லென்ஸில் தண்ணி ஏதாவது பட்டுருச்சா ஒரு மாதிரி மங்களாக தெரியுது. இல்லை பண்ணி இருக்கனால அப்படிதான் தெரியுது. இதே சொல்லிட்டு லென்ஸை தொடச்சிப்போம். ஆக்சுவலி டிடிஓ நல்ல மங்களாக தாங்க தெரியுது. மங்கள் இல்லை, அது எங்களை சுற்றி பனி. ஆமாம், அது ஃபுல்லாமே பனி தான். ஆனால் கீழே இருந்து பார்த்தா நம்ம தெரிய மாட்டோம்ல, மேகத்துக்குள்ளே இருக்கும். ஏய், நம்ம ரொம்ப உள்ளே இருக்கோம்டா, அங்கேருந்து இதெல்லாம் தெரியவே இல்லைல்ல. பயமா இருக்குண்ணா, யாருமே இல்லை பாருங்கண்ணா. பார்த்துக்கலாவா? தனியாக நைட்டு வரும்போது எப்படி இருக்கும் பாருங்கண்ணா. டார்ச் அடிச்சுட்டு. டார்ச் இருக்கா? பேகி பயங்கரமாக வலிக்குதுங்க. முன்னாடியாவது பரவாயில்ல 2 கேமரா. இப்போ பாருங்க, இங்கே ஒரு கேமரா, இங்கே ஒரு கேமரா, இங்கே ஒரு கேமரா, பின்னாடி ஒரு கேமரா, பின்னாடி ஒரு கேமரா. என்னடா இது 2 வழி இருக்கு. இந்த பக்கம் எந்த பக்கம்னு தெரிலங்க எங்களுக்கு. இந்த பக்கம் புதுசாக ஒரு பாதை போகுது, இந்த வழியில் போவோமா? போயிட்டு ரிட்டர்ன் வர்ற வழி தெரியாமல் மாட்டிக்க போகிறோம்டா. ஃப்ரெண்ட்ல போய் கடைக்கிட்ட என்னென்ன கேட்கலாம், மேலே ஒரு வீடு இருக்குதுல்ல, அங்கே கேட்கலாம். சரி வா. எனக்கு தெரிஞ்சு சரி வேறு வழி இல்லை, பிளானை ட்ராப் பண்ணிட்டு கீழே இறங்கி போய் டென்ட்டை போட்டு காலையில் மறுபடியும் எந்திரிச்சு வந்துடலாமா? நமக்கு வழியும் தெரில, இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு, போய் லாக்கும் ஆகிக்க வாய்ப்பு இருக்குது. 5 ஏற முடியாது. ஆமாம், 5 மணி ஆகிடுச்சு. அதுதான் சொல்கிறேன். மிஸ்ட்டு ரொம்ப கவர் ஆகிடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, பிளானை ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் டென்ட்டை போட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு மறுபடியும் காலையில் நம்ம பிள்ளைங்களெல்லாம் தூக்கி போட்டு வர போகிறேன். ஸோ இப்போ நம்ம போய் என்ன சொல்லலாம்னா, டேய் கஷ்டம் நம்மளை பயப்படுத்தி வச்சுருக்காங்க, சப்ப மேட்டரா அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கூப்பிட்டு வந்தோம். வேறு வழி தெரிலங்க. தேன் மிட்டாயும் நம்மளோட கஷ்டமே முன்னாடிலேருந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இருந்துட்டு இந்த மாதிரி ட்ரெக்கிங்கு அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணோம்னா கஷ்டம் தான், பட் இருந்தாலும் நல்லா வெயிட் லாஸ் ஆகும் இல்லைங்க. ஸோ பார்ப்போம், அதுக்கு பார்ப்போம்.
ஊத்துனதுல அப்படியே கீழே போயிடுவோம். என்னடா கீழே வேற பள்ளமா இருக்கு. இப்படியே சாப்பிட்டு போயிடலாமா? ஆமாண்டா, சாப்பிட்டு கிளம்பலாம்டா. நம்ம என்ன சொல்லலாம், நாங்க 2வது ரவுண்ட் வேற போறோம். நாளைக்கு சூப்பரா இருக்கு. சூப்பர்டா, வர்த்துடா. லைஃப் டைம்ல என்ன கிளைமேட்டை மிஸ் பண்ணிட்டோம். ஒரு ஆமா, அதனால தான் நாங்க காலைல போகணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிடலாம். எயிட் ஆஃப் டைம் இருந்துச்சுன்னா ஈவினிங் 6:10 ஆச்சு. நாங்கள் வந்து ட்ரெக்கிங் முடிச்சுட்டு, அதாவது மேலே ரொம்ப பெருசாக இல்லை, கொஞ்சம் தூரம் ஏறிட்டு சரி நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை ட்ராப் பண்ணிட்டு நாங்கள் வந்து கீழே இறங்கணும் இல்லைங்க. கீழே இறங்கிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பசங்களை காணோம். பசங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. எங்கே போனானுங்கன்னே தெரில. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த அண்ணாங்க வந்து பண்ணால் நமக்கு லிஃப்ட் கொடுத்தாங்க. ஆக்சுவலி நாங்கள் கேட்கவே இல்லை, நாங்கள் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தோம். உங்களுக்கு லிஃப்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாங்க லிஃப்ட் வேணும் அப்படின்னா. அப்புறம் எவ்வளோ இதோ தேர் பையா நம்ம காடி மேரா காடி என்னடா பண்றானுங்க. யா தேங்க்யூ ஸோ மச் பையா. தேங்க்யூ பையா, பாய். அவங்க வந்து மத்திய பிரதேஷங்க. ஏய் அவனுங்களா, அவங்களை அடிக்க போறேன்டா நானு. எங்கடா போனீங்க? போயிட்டு பாதினே வந்துட்டீங்களா? கரெக்டா கட்டுவிட்டா. ஏய் அவ்வளவுதானே மலையே, சப்ப மலைடா. என்னடா சொல்றா? போடா பைத்தியக்காரா. யோ சத்தியமா மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப மிஸ் பண்ணிட்டடா. அது சொல்ல அவனும் வருத்தம் சொல்லுவாரு. கேளு ஒரு 5 நிமிஷம் கேளு. இந்த கேளு என்ன இருந்துச்சு? ஏய் அம்மா ஈஸி தான். நாங்க நீங்க கிளம்பும் போதே அவங்கள காட்டணுமா? நான் யா ஆஃப் கோர்ஸ். இப்பதான் அவங்க what bro? Oh super. I came for this hike. Happy birthday dear. Thanks. Yeah, thank you so much. Okay. Nice meeting you. Nice to meet you. Yeah, of course. போலாம் இப்ப வா. மவனை கொன்னிடுவேன். இப்படி இருக்குனா இவன் நான் சொல்றேன். இதெல்லாம் இப்படி ஏத்து போயிட்டு ஃபுல்லா இன்ஸ்டா 360ல இருக்கு காட்றேன். குரவங்க மட்டும் இருந்துச்சு. அதனால அந்த போன் எல்லாமே உள்ள வச்சிட்டோம். பொறுமையா அவன் இடியா அப்படியே கட்டி கைய போட்டுக்கிட்டு போறோம்னா ஏண்டா பைரவ காட் ஃபோர்ட் ட்ரெக்கிங் பண்ணவன் நீன்னு சொல்லாதடா. அசிங்கமா இருக்குடா. எவ்வளவு நேரம் போயிருப்போம்? எவ்வளவு நேரத்துல போயிட்டு வந்தோம் நாங்க? நேரத்துல போயிட்டு வந்திருக்கோம். டைம் என்ன ஆகும் கேட்டேன். 2 மணி நேரம் அப்படினாரு. சொல்றவன் அப்ப 1 மணி நேரம் சொன்னாங்க. ட்ரெக்கிங் நம்மளோட இதுதான். இங்க இருந்து ஏறறதா கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 20 நிமிஷம். பயங்கர அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. சரி இப்போ சமையல் பொருட்கள் வாங்கி இங்கே டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிப்போம். நம்ம நாளைக்கு காலையில இன்னொரு டைம் போயிட்டு வந்துடலாம்டா. ஏன்னா ஏய் நீ வேணாம்டா. ஐயோ உன்னால ஏற முடியாதுப்பா. ஏய் இது என்னடா இது வளைஞ்ச மாதிரி இருக்கு. இது ஓப்பனே ஆளப்பாரு இங்க இருக்கிறது. சத்தியமா சொல்றேன், சபரிமலைக்குலாம் இப்படி ஏறுவோம்டா நம்ம. இதெல்லாம் அழகா இப்படி கையில சைடுல கூட நம்ம புடிச்சு எல்லாம் முன்னாடி ஒரு கொட்டி மாரி ஒண்ணு இருக்கும், பள்ளம் மாரி அடிக்கிறதுல. அவ்வளவு தூரம் வந்துட்டு போயிட்டியாடா? சே அவ்வளவு தூரம் வந்துட்டு போயிட்டேன். இது வரைக்கும் நான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படின்றானுங்க. நமக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் சொன்னா நம்மளே பயந்து எங்க டென்ட் போட போறோம். அங்க நம்ம இடத்துக்கு போய்க்கலாம். அங்க நெட்வொர்க் இருக்குங்க. நெட்வொர்க் இல்ல. கன்ஃபார்மா காலைல போலாம். கன்ஃபார்ம் போலாம். ஆல்ரெடி போயாச்சுன்னு யோசிக்கிறேன். இப்ப மகாராஷ்டிராலயே இருக்கணும். இல்ல எனக்கு ஒரு கேள்வி. இந்த ட்ரிப்பே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது மகாராஷ்டிராலயே இருந்தாலும் என்ன, லடாக்லயே இருந்தாலும் என்ன? லடாக்ல எல்லாம் சொல்ல முடியாது. திடீர்னு 4 மாசம் 5 மாசம் தங்கிட்டோம்னா என்ன பண்றது? ஆர்வமா இருக்கு நான் குஜராத் போறதுக்கு. ஆமாண்டா, துவாரகா எல்லாம் போகணும்னு ரொம்ப ஆசைடா. ஏய் கிருஷ்ணர் ரூல் பண்ண ஏரியாடா. இன்ஸ்டாகிராம்ல பேசினேன் குஜராத் பொண்ணுகிட்ட. அது போன இல்ல அதனாலதான் இங்க இருந்து துடிக்கிட்டு ஆனா ஆடுறாங்க. இவன் மிஸ் நம்ம vlog போடும்போது ஃபீல் பண்ணிட்டு வாண்டா. ஐயோ இந்த மாதிரியான இடத்துக்கா போயிட்டு வரல. டேய் ஒன்னே ஒன்னு நல்லா யோசிடா. ஏய் பைரவா காட் ஃபோர்ட் ட்ரெக்கிங் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி ஒரு தனி கெத்து இருக்குடா. அந்த பைரவா காட் ஃபோர்ட் ட்ரெக்கிங் நீ முடிச்சிருக்கடா. பைரவா காட் ஃபோர்ட் ட்ரெக்கர்னா இது எல்லாம் ஏறிட்டு வந்து வச்சுக்கலாம். கார்ல வந்து கேப்பார் பேச்சு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், எதுவுமே பார்க்க முடியாது. கேப்பார் பேச்சு கேட்டா எதுவுமே பண்ண உனக்கு கீழ இருக்கவங்க கேப்பார் பேச்சு கேட்டா எதனா ஒரு சின்ன ஒரு பிசினஸே ஸ்டார்ட் பண்றீங்க, ஒருத்தர்கிட்ட போய் ஒரு அட்வைஸ் கேட்கலாம். அவனுக்கு அந்த விஷயத்தை பத்தியே தெரியாது. அவன் வந்து சும்மா ஏதோ ஒண்ணு தெரிஞ்ச மாதிரி பண்ணுவான். அவன் 4 hours சொல்லுவான், புரியுதுங்களா? அவன்கிட்ட போயிட்டு 4 மணி நேரம் எங்கடா நம்ம நடக்குது இல்லலாம். ஐயோ போயிட்டு எப்படா கீழே வருது, நைட்ல மாட்டிப்போம் இருட்டுல. 2 பேரும் எப்படின்னா வந்துருவாங்க, நம்ம என்ன பண்றது? கேப்பார் பேச்சு நம்பி மோசமா இங்க நின்று இருந்தாலும் இப்படிதான் பேசி நின்றுருக்கணும். என் கூட வந்ததுன்னா சபரிமலையை பார்த்து அநியாயமா கேப்பார் பேச்சு கேட்டு மோசமா போறடா. ஸ்லோவா போய் இப்ப கீழ இருந்து நீ அந்த மேல வரைக்கும் மட்டும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வந்துரு. அந்த கதவு போயிட்டீங்களா? கதவு திறக்க. ஏய் பயங்கர அல்டிமேட்டா கதவு. எவ்வளவு பெரிய கதவுடா. இது சவுண்ட் அப்படியே பல்லுடா. பெரிய கதவுடா. இப்போ மெரண்டோ. ஆனா இந்த போன்ல தான் எதுவுமே எடுக்க முடியல. போன் எடுத்து காமிச்சிருப்பேன்ல இன்ஸ்டா 360 குரங்குங்கடா. 40 குரங்கு வரும். 40 குரங்கு. அந்த குரங்கிட்ட போய்
நீ வந்து இப்படியே போன எப்படி தெரியுமா 40 குரங்கிட்டு அதை பார்க்காம இப்படியே போயிடணும் 40 குரங்கு நீங்க எல்லாம் பண்றத பார்த்தா எதனா prank எதனா பண்றாங்களா நீங்க எவ்வளவு எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டோம் பாருடா அவ்வளவு சந்தோஷம்டா உனக்கு நான் சொன்ன மாதிரி அடிக்கணும் சத்தியமா சொல்றேன் ஆதியில போயிட்டு வந்துட்டு ஒருவேளை நாளைக்கு திரும்ப போனானே இப்படி நம்ம சரி வராதீங்க வராதீங்கடா உங்க இஷ்டம் வராதுடா தேவையில்ல ஏய் போடா ஓனர் தட் ஏய் வேணாம்டா மை ஃபோர்ட் தட் ஐயர் ஃபோர்ட் மேரா ஓனர் நீ வந்தா உன செருப்பால அடிப்படா எதுவுமே தெரியாது வாடா நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. டிடிஎஃப் நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. ட்ரக்கிங் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும்னு தான் போயிருப்போம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பண்ணால் நாங்கள் வேறு ஒரு ரூட் வழியாக போயிட்டோம். ஆக்சுவலி அந்த ரூட்டே கிடையாது, இன்னொரு ரூட்டு போகணுமாம்மா. அந்த ரூட்லேருந்து இன்னொரு 1 hour ஆகும் அப்படின்ட்டாங்க. ஸோ மேலே போயிட்டு வரதுக்கு இருட்டிடும். அது இல்லாமல் நம்ம தேன் மிட்டாய் தம்பிலாம் கீழே இருக்காங்க. சரி அவங்களே கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பண்ண நாளைக்கு நம்ம பசங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறோம். ஸோ வந்து சொன்னோம் கொஞ்சம் பில்டப் கொடுத்துட்டு கிளம்பியிருந்தால் பரவாயில்ல, நாங்கள் கொடுத்த பில்டப்பில் அவங்க கண்டே பிடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து ஓப்பனப்பாக சொல்லலை. ஸோ வந்து நாளைக்கு வந்து பண்ணால் தம்பிங்களெல்லாம் கூப்பிட்டு போயிடலாம். ஸோ நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டு இருக்கோங்க. நம்ம vlog இதோட படிக்கிறேன். நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டு இருக்கோங்க. டேக் கேர், ஹெல்மெட் பண்ண வேண்டியிருக்காங்க.